வடக்கு வாச கோட்டையில அம்மா வடக்குத்தியாள் என்று சொல்லி அங்கே பெயர் நாமம் தான் கொடுத்து வடமுகமாக அமர வைத்தார் மஞ்சரி சிவன மதிர உடனை தான் வதம் முடிக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமானி மாகாளிய அப்படியே தான் அழைத்து மகுட சமூகாரம் முடிக்க வேணும் என்று தான சொன்னவோ ஆண்டவன்னு சம்மதித்து அவ துஷ்டனை தான் கொள்வதற்கு சிஷ்ட பரிகாரம் கொண்டல்லவோ அவ துர்க்கையாக வடிவம் கொண்டு மச்சரி ஜீவனமதில் அடங்காத மகுடனை தான் சூலம் கொண்டு கொத்துவாளா அம்மா கபாலம் கொண்டு ஏந்துவாளா அவ திருக்கிறீங்க கையில் எடுத்தா மகுட சமகாரம் முடித்தல்லவோ உதர நல்ல காளியாக உதர நல்ல காளியாக வாராள உச்சினி மகாளி உதர நல்ல காளியாக வாராள உச்சினி மகாளி உதர காளியாக உச்சினி மகாளி வரபோது வண்டூரி மலையிலே வட்டப்பாறையில அப்படி வைரவனை பிறவி செய்து ரத்தவரி குறைய குறைய தாயா அமர்தங்கள் அழித்து விட்டு அவ வைரவனை முன்ன விட்டு வாராள உச்சினி மகாளி அவ எங்கே வாராரா ஆண்டவனார் இடமதீர வருகிறாளே காளி வருகிறாளே காளி இடமதீர வாராளே காளி வாராளே காளி நல்ல காளியாக கைலாச வாசலிய அக்கா அக்கா பார்வதிய அத்தானுங்கே போனாரக்கா என்று பார்வதியா இடமாதிர உச்சினி மகாள் அம்மா படியா கேட்ட போது பார்த்துட்டாளே காளியர்கள் அக்கா பார்வதி அத்தானுங்க ஆண்டவன் பகவான் பார்த்தார் காளி உதர காளியா வார கைலாச வாசல்ல மாமுஷத்தை கலந்தாலும் கலந்துருவா என்று பிறந்த புள்ளை போல் வடிவங்களை கொண்டு பிறந்த மேனியா பார்வதி மடியில படுத்திருந்தாரு அக்கா அத்தான் எங்கன்னா அத்தான் போய் இன்னைக்கு 8 நாள் ஆச்சு இன்னும் அத்தான் வரலன்னா அப்ப கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து இருக்கோம் இந்த பிள்ளைய கொண்டா கொஞ்சம் எடுத்தாரம்னா ஆத்தாடே நீ உதர காளியா ரத்த வெறி கோலமா வந்திருக்க உங்ககிட்ட தந்தா பிள்ளைக்கு சீர் தட்டிரும் அதனால பிள்ளைய உங்ககிட்ட தரமாட்டேமனா ஏக்கா கொண்டா பக்கத்து விட்டு பிள்ளை தானே நான் கொஞ்சம் எடுத்தாரேன் அடியே தங்கச்சி பாருங்க பச்சை பிள்ளைனா பாம்பை கண்டாலும் பயப்படும்னு சொல்லுவாங்களே இந்த பிள்ளைக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்கு கழுத்துல பாம்பு போட்டிருக்க ஆனா இந்த பிள்ளை இது பக்கத்து விட்டு பிள்ளைன்னு நம்ம அக்கா சொல்லுதாளே அப்படின்னு 8 பேர்களும் எங்களுக்கு பார்வதி எங்களுக்கு இந்த ஆண்டவன் பகவான் அவர் அங்கும் எங்கும் வரா ஈசனான சிவபெருமான் அங்கும் எங்கும்
புள்ளையும் சவும் முட்டாயா இழுபடுதாரு. பீதா என்னது பீய போது ஓ புள்ள வெள்ளரிக்காய் பிஞ்சு மாதிரி வளையுதாரு. ஐயோ வெள்ளரிக்காய் பிஞ்சுன்னு நம்மள முறிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவார்களே என்று எடுத்தார் ஒரு சர்வம். பிறந்த மேனி போல் சர்வங்களை கொண்டார். அடாச்சி வெக்கங்கட்ட மனுஷா, நாங்க 8 பொட்டப்புள்ளிய நிக்கையில இப்படி பிறந்த மேனில வந்து நிக்கிற உமக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு 8 பேரும் கீழ்முகமாகவே, அதாவது 8 பேரும் வடமுகமா திரும்பி கொண்டார். பார்வதியும் மாரியம்மாளும் மற்றும் கீழ்முகமாகவே அமர்ந்தார்கள். அப்பதான் அன்னைக்கு வடக்கனைக்கு திரும்பினவாதான் இன்னைய வரைக்கும் கூப்பிட்டாலும் வரமாட்டா பாத்துக்கோ. எல்லா அம்மாளும் வடக்கனைக்கு தான் இருப்பா. அம்மா திரும்பவே மாட்டா. அதனாலே அப்படியே ஆட்டுமென்றே ஏடியம்மா காளியர என்னுடைய வார்த்தைகளும் உங்களுக்கு வரம் கொடுக்க ஆதி பராசக்திக்கு உடம்புல சரிபாதி வரத்தை கொடுத்திருக்கேன். அதனாலே சரிபாதி கொடுத்ததுனால உங்களுக்கு எனக்கு உடல்ல சரிபாதி எடப்பாகம் தர முடியாது. எடப்பாகம் பார்வதிக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்கன்னாரு. அவ ஏறிட்டு பார்த்தா அங்க மலை போல முத்ததை தான் கண்டாள கண்டாள அட்டகாளி 8 பேரும் அவ முத்துக்களை கண்ட போது பார்த்துட்டாள உச்சினி மகாளி ஆண்டவா பகவானே முத்து வரும் எனக்கு வேணும் என்ற உச்சி மகாளிடமாதிர ஆண்டவனார் இடமாதிர அம்மா உச்சினி மகாளி கேட்ட போது ஆண்டவன்னு சம்மதித்து என்ன வாந்திக்காரி பேதிக்காரி காய்ச்சல்காரி இருமல்காரி தும்மல்காரி வாந்திக்காரி 8 நாளா அட்டகாளி இடம் கொடுத்தோ அவர் பச்சவர்ண கொட்டானில பச்சை முத்த கோதுவாரா அங்க நீலவர்ண கொட்டானில ஐயன் நீல முத்த கோதுவாரா காளியர்கள் கை கொடுத்தா அவ முத்துவரம் வாங்கி கொண்டு வாராள உச்சினி மகாளி பார்த்துட்டார நாரதர் என்ன பார்த்துட்டார நாரதர் அவர் என்னை அத சொல்வாரா மகாளி மாரி காளி காந்தாரி கனகதுர்க்க ஏ முத்தாரம்மா முப்படாரி இங்க பாருங்க கையில என்னது தலையில பெட்டி பெட்டியா வச்சுக்கிட்டு வாரியல என்ன வச்சிருக்கிய பெட்டியில முத்து வச்சிருக்கோம் முத்து வச்சிருக்கியலா முத்து யாரு தந்தா என்ன முத்து ஆண்டவன் பகவானிடமிதிலே முத்து வரங்களை வாங்கி வருகிறோம் ஆண்டவன் என்ன சொல்லி தந்தாரு வாக்கு சொல்லி உங்களுக்கு முத்தை தந்தேன் என்று கொடுத்தார் நான் முத்துக்களை வாங்கி வருகிறேன் என்று சொல்ல ஏ அம்மா அம்மா உச்சினி மகாளி முத்து வரம் வாங்கி கொண்டு அப்படியா வருகிறீர இது நல்ல முத்தா சொல்ல முத்தா நீங்க பரிசோதிக்க வேணும் பரிசோதிக்க வேணும் நாரதரும் சொன்ன போது அம்மா ஏ உச்சினி மகாளி
ஆண்டவன் பகவானுக்கு புலூனி பகவான் ஒரு பேர் இருக்கு. அன்று ஒரு நாளையிலே இலங்கை ஆளக்கூடிய ராமணேஸ்வரன் பார்வதியை பெண்ணாக கேட்டார். இவர் கொடுத்தாரா? இல்லை. வண்டை பிடித்து மண்டோதரியாக்கி கையிலே கொடுத்தார். இதுதான் பெண் என்று கொடுத்தார். அது மட்டுமல்ல, 7.5 கோடி வர வேணும்னு கேட்டானே, கொடுத்தாரா? கிடையாது. 7 கோடி வரத்தை வைத்துக் கொண்டு 1/2 கோடி வரத்தை கொடுத்து இதுதான்டா 7.5 கோடி வரம்னார். அப்படின்னா அதனால இவர் தந்த வரம் நல்ல வரமா பொல்லாத வரமா பரிசோதனை செய்து பாருங்கள் என்று சொல்ல, ஓ நாரதா, உன் தலையில கைய வைக்கட்டும். ஐயா, ஏ அம்மா, ஏ உச்சி மகளே, ஏ உச்சினி மகளே, நல்ல பிள்ளைக்கு அடையாளம் பூலோகத்துல போய் பிழைச்சிட்டு போட்டும் நினைச்சா யான் தலையிலே கைய வைக்க வாரியலா? உங்களுக்கு வரம் தந்தது யாரு? ஆண்டவன் பகவானை போய் பரிசோதனை செய்து பாருங்கள் என்று சொல்ல, அப்படியே ஆட்டம் ஏ வாராட 8 பேரும் அம்மா உச்சினி மகா ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு நம்ம முத்துக்களை விதைக்க வேணும் என்று காய்ச்சல் காரியவா இருமல் காரியே வாந்தி காரியம்மா பேதி காரியே தும்மல் காரி வரவழை தூவார் வரவழை தூவார் ஈசன் மேல ஏவல் செய்தார் வரவழை தூவார் அவே காச்சக்காரி வந்த போது ஆண்டவன் தான் சிவனாருக்கு காய்ச்சல் வாங்க அடிக்குதையா. காய்ச்சக்காரி வாந்திக்காரி பேதிக்காரி இருமலு தும்மலு அத்தனை பேரையும் வரவழைத்த ஆண்டவன் மேல ஏவல் செய்தா. ஆண்டவன் பகவானுக்கு 8 நாளா முறக்காய்ச்சல் அடிக்குகிறது. அப்படி முறக்காய்ச்சல் அடிக்க கண்டு ஏ சத்தி உமா பார்வதியா ஆண்டவன் தான் சிவனாருக்கு காய்ச்சக்காரி வந்த போது காய்ச்சல் அடித்து கொண்டே இருக்குதையோ. இருமல் காரி வந்த போது இருமி கொண்டே இருக்கார பார்த்தோட்டாள பார்வதியா காய்ச்சல் வந்து ஆண்டவனுக்கு முறக்காய்ச்ச அடிக்க என்று அவ ஈஸ்வரி பார்வதி அப்பமெல்லாம் ஆஸ்பத்திரி டாக்டர் ஊசி போடலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. மாத்திரை கீத்திரை எதுவுமே கிடையாது. அப்பந்தான் பார்த்தா சித்த வைத்தியம் என்ன வைத்தியம் கொடுக்கா தெரியுமா? வைத்தி நல்ல குடிநீ போட்டா ஈசனுக்கு கொடுப்பான். குடிநீ குடிக்கும் போது ஈசனான சிவனாருக்கு எள்ளளவு குறையலைய அவ சொக்கு குடிநீ போட்டா சொக்கநாதனுக்கு கொடுக்கா. குடிநீ குடிக்கைய குறையலைய காய்ச்சலது மிளகு குடிநீ போட்டு முக்கணனுக்கு கொடுப்பான். மிளகு குடிநீ குடிக்கும் போது புக சொல்லது திரளைய ஆண்டவன் தான் சிவனாருக்கு அவன் துளசி குடிநீ போட்டு சொக்கனானுக்கு கொடுப்பான். துளசி குடிநீ குடிச்சும் ஆண்டவனுக்கு கடுகளவு குறையல. ஆமா, இஞ்சி சுக்கு திப்பிலி அப்படி நிறைய குடிநீ போட்டு கொடுத்தா அவளுக்கு கடுகளகு ஆண்டவனுக்கு குறையாமல். இதுதான் நல்ல தருணம் என்று உடல் எல்லாம் சுத்தபத்தமாக்க செய்து ஆண்டவன் சுமனாருக்கு அட்டகாளி 8 பேர்களுமாக முத்தை அள்ளி விதைக்கணும். இதுதான் சரியா உள்ள தருணம் என்று 8 பேர்களுக்கும் அவ எப்படி முத்தை அள்ளி விதைக்கிறாள் தெரியுமா? அட்டகாளியர்கள் 8 பேரும் ஈசனான சிவனாருக்கு அவ
முத்த அள்ளி அம்மா வீசுதாள வாற்ற மல்லி வீசும் போது உச்சினி மாகாளி விதைத்த முத்து அது என்ன வீதம் இருக்குமான கத்தேரி பழம் போல கனிஞ்சிருக்கு சிலர் முத்து பூசணி பழத்தை போல புகழ்ந்திருக்கு சிலர் முத்து சீனரி பழம் போல சிலுத்திருக்கு சிலர் முத்து பப்பாளி பழத்தை போல படுத்திருக்கு சிலது முத்து வெண்ட நல்ல விதைய போல அங்க வெம்பிருமான் சிலர் முத்து சீனரி பழம் போல சிலுத்திருக்கு சிலர் முத்து கத்தேரி பழம் போல கசங்கிடுமா சிலர் முத்து ஆண்டவன் தான் சிவனாருக்கு உச்சி முதல் உள்ளாங்கால் வர முத்த அள்ளி அம்மா விதைக்கால ஆண்டவன் தான் சிவபெருமா கண்மொழிக்க முடியாமல் ஆளாட்டு பட்டுவார பட்டுவார அருந்துயரும் கொள்ளுவாரா பட்டுவார முடியாமல் முத்துக்களை விதைத்து முத்துக்களை வம்பட்டை ஆண்டவன் சிவனாருக்கு முத்தை இறக்கி முத்துக்களுக்கு வரங்களை வாங்கி கொண்டு அவ அங்கிருந்தால் காணாது என்று சொல்லி அட்டகாளி 8 பேர்களுமாக முத்தை வறுத்த அச்சுதன் கண்ணன் கொடுக்க வகுத்தவன் பெரியவனானா வருத்த முத்தும் முளைக்கும் ஆக்கியவன் பெரியவனானா அவிச்ச முத்த அகிலமெல்லாம் முளைக்கும் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்த அவ முத்துக்களுக்கு வரங்கள் வாங்கி வாராள வாராள 8 பேரு வாராள உச்சேரி வாராளி எங்க எங்கே வாராள ஆக்கு வர அடிக்கு வரும் என்னை வெல்லு வரும் கொல்லு வரும் அநேக கோடி வரங்கள் வாங்கி 1008 சிவஸ்தலமும் 108 திருப்பதியும் அவ கண்டு சேவை செய்து அவ எங்கே எங்கே வாராளானா குற்றாலம் தான் குளித்து குளித்து தீர்த்தமாடி மாத்துடுச்சு பாவநாச தலமதியில விஸ்வதரை வணங்கி கொண்டு எங்கே எங்கே வாராளானா பாவநாச தலமதிலே படித்துறையிலே நீராடி குளித்து மார்த்துடுத்து பால விஸ்வரையும் உலகாலை வழங்கி கொண்டு 8 பேரும் அவ திருநெல்வேலி டவுனதில தாமிரபரணி நதிக்கரையில் அவ குளித்து நீராடி அங்கிருந்தால் காணாதென்று நெல்லையப்ப சாஸ்திரியையும் காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி அவ எங்கே எங்கே வாழாளானா அவ திருச்செந்தூர் தன்னாதீர அவ கடற்கரையில் தீர்த்தமாடிய கடவுளை தான் வணங்கி அவ எங்கே எங்கே வாழாளானா ஆத்தூருமா நகரத்திற்கு மாடாளே 8 பேரும் ஒரு புறமா சேனையர்கள் சமுதாயத்தில் நலயமாக வாங்கும் என்று அப்படியா என் நலயம் வாங்கி என் மக்கள் ஒரு பயிராக என் உச்சீனி என் மாகாளி என் தெப்பையில
புள்ள என் செல்ல புள்ள என் அவ கருப்பா விளையாடி என் வாரார என் தாயோ நல்ல என் மகனுமாக கொலுவிருக்க வேணும் என்று கோயிலத்தான் கட்டு வாரா கொடிமரங்கள் நாட்டு வாரா ஓடி வாரா அம்மா ஆதாளி போட்டு வாரா ஏ கும்பம் கொதுங்க கொடை கொதுங்க உனக்கு கும்பத்தில் வெப்பல நின்ன செய்ய ஏ உச்சேனி மாகாளே ஏ துப்பையில பிறந்தவரே ஐயா செல்ல புள்ள லவக்கருப்பா ஏ ஆடி வாரா ஓடி வாரா ஏ மஞ்ச நீர் ஆடிக்கொண்டு ஏ கரக கொட தலையில் வைத்து அவ விளையாடி வாராள ஏ மஞ்ச நீர சேலக்காரி அவ மஞ்ச நீர் ஆடிக்கொண்டு ஏ விளையாட பிறந்தவளா உனக்கு வீரப்பல்லாம் வீசடையா ஆட்டா வெற்றி கொண்ட திருமுகமா உனக்கு போறப்பல்லாம் தங்க முகம் ஏ தரணியாள பிறந்தவளே ஏ ஐயாவான கருப்பனுக்கு ஏ அயோத்திக்கு காவலாக செல்ல புள்ள லவக்கருப்பா உனக்கு கையருவா வல்லையம்மா ஏ அக்கா தங்க 8 பேரும் ஏ கருப்பனோடு உச்சினி மாகாணி அவன் ஆளுதாள ஆடி வாரம்மா ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஆதாரே போட்டு வாரா ஆடி வாரா ஓடி ஓடி வாரா உனக்கு வீரப்பல்லாதா விரீஷடையா வேச்சி கொண்டையம்மா திருமுகமா குவாரப்பல்லாம் தங்க முகமா அவ ஆடுதாளே ஆதாளி போட்டு வாரா உனக்கு வேளையம்மா உனக்கு வெள்ளையாட சமயமம்மா ஏ அப்போ சடையழகே அவ ஆயிர சொல்வதோ ஏ கும்ப தலையழகே ஏ கோபால தங்கையம்மா ஏ கரகத்து அழகியம்மா அவ கிருஷ்ணனோட தங்கையம்மா ஏ கும்பத்து அழகியம்மா அம்மா கோபால தங்கையம்மா ஏ ஐயாவான கருப்பனோடு ஏ உச்சியேனி மாகாளே அவ விளையாடி வாராள அம்மா ஆடி வாரா ஓடி வாரா அவ ஆதாளி போட்டு வாரா உனக்கு மண்டக்க விழுந்த சட
கெடி அம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ எம்மா கும்பங்கோலுங்க கொடங்கோலுங்க தாய கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய உனக்கு கும்பங்கோலுங்க கொடங்கோலுங்க தாய கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய அம்மா கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய ஆடி வரீர உச்சி மகாளிக்கு ஆனந்த கொலவ போடுங்கம்மா தன்னன நாதீன தன்னானே தன்னானே சத்தி வடக்கிருந்துமே வாராளாம் உச்சி மகாளி வடக்கிருந்துமே வாராளாம் ஆடி வருகிற உச்சி மகாளிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா கும்மியடி கொலவாட்டி கும்மியடி கும்மி அடி கும்மியடி பண்ண கும்மியடி நல்ல வளைஞ்சு வளைஞ்சு கும்மியடி கொடங்கோலுங்க தாய கும்பத்தின் வேப்பல பூச்சோரிய உனக்கு கும்பங்கோலுங்க கொடங்கோலுங்க அம்மா கும்பத்தின் வேப்பல பூச்சோரிய சிவகாரி கும்பத்தின் வேப்பல பூச்சோரிய விளையாடி வருகிற உச்சி மகாளிக்கு வேடிக்கை கும்மி அடிங்களம்மா கும்மிய சோழி பொண்ணு ஆனந்த கும்மிய யான பொண்ணு ஆனந்த கும்மிய ஞான பெண்ணு கும்மிய சோழி பொண்ணு இசைந்த கும்மிய ஞான பெண்ணு அவன் எந்த தெருவில் வாராடோ அத்த ஏழைய கண் கொண்டு பாப்பாளா எந்த தெருவில் ஐயா ஏழைய கண் கொண்டு பாப்பாரா சாமி எங்கேரை கண் கொண்டு பாப்பாரா ஏழைக்கு இறங்கிட்ட அத்தனை பேருக்கும் எசைத்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ அவ வட்ட வட்ட சிறு பொட்டரிரதாய வாரிவ பெண்டுகள் தட்டோட வட்ட வட்ட சிறு பொட்டரிரதாய வாரிவ பெண்டுகள் தட்டோட வாரிவ பெண்டுகள் தட்டோட நல்ல கூனஞ்சு வள்ளஞ்சு கும்மியடி அம்மா கூனஞ்சு வள்ளஞ்சு கும்மியடி ஆடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ கடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பா விதை விதைத்த செங்கலறுத்த கடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பா விதை விதைத்த என்ன சீரக சம்பா விதை விதைத்த அந்த பச்சை கிளி ரெண்டு கொத்த வருதுன்னு பறந்து கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ எங்க கண்டா எங்க உச்சி மகாளிய எங்க கண்டா ஏ உச்சினி மகாளிய எங்க கண்டா ஐயா கருப்பசாமிய எங்க கண்டா எங்க பைரவசாமிய எங்க கண்டா காத்து ஊருக்குள்ளையா சரப்புடனே நானு கண்டேன் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னானே